வணக்கம் நண்பர்களே. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வளையங்காரனூர் பகுதியை சேர்ந்தவர் தான் கார்த்திகேயன். அவருக்கு வயது 38. இவருடைய மனைவிதான் புனிதா, வயது அவங்களுக்கு 34. இருவருமே கட்டிட தொழிலாளிகள். இவர்களுக்கு ஜினார்த் வயது 13, மது வர்ஷா வயது 19 என 2 குழந்தைகளும் இருக்கிறாங்க. இருவருமே குமாரபாளையம் அருகே உள்ள சங்கர் சிமெண்ட் ஆலை வளாகத்தில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் படிச்சுட்டு வருகிறார்கள். இவர்கள் நால்வருமே குமாரபாளையம் அருகே சேலம் கோவை புறவலை சாலையில் உள்ள வட்டமலை பகுதியில் உள்ள ஏடிஎம்மில் நேற்று இரவு ஒரு 7:30 மணிக்கு பணம் எடுக்க சென்று இருக்கிறார்கள். ஏடிஎம் அறையில் ஜினார்த் மட்டும் சென்று பணம் எடுக்கும் பணியை செய்து வந்திருக்கின்றார். அப்போது ஏடிஎம் இயந்திரம் அறையிலேயே ரசீது கிழித்து போட வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியில் 50,000 ரூபாய் பண்டல் ஒன்று சீல் உடைக்காமலேயே இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்கின்றார். இதை வெளியில் நின்றிருந்த தன் தந்தையான கார்த்திகேயனிடம் அவன் தெரிவித்திருக்கின்றான். இதை கொண்டு அவரிடம் கொடுத்தும் இருக்கின்றான். உடனே இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள், இதை யாரோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம்தான், அவர்களிடம் இதை கொண்டு போய் சேர்ப்பது நம்முடைய கடமையாகும் என்று எண்ணி அவர்கள் 4 பேருமே உடனடியாக குடும்பத்துடன் வந்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பணத்தை பெற்றுக்கொண்ட SSI மாதேஸ்வரன் அந்த சிறுவனுக்கு சால்வை அணிவித்து புத்தகத்தையும் பரிசாக வழங்கி அவரை கௌரவப்படுத்தினர். அவருடைய இந்த செயலானது தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகி பலரும் தங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.